ஒரு கிராமத்தில் திடீர்னு வீடுகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. தன் உயிரையும் உடைமையும் காப்பாற்றிக்க இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தீயை எப்படி அணைக்கிறது அப்படிங்கிறது யோசனை கூட இல்லை. ஒன்றுமே புரியாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு குருவி. பக்கத்தில் இருந்த ஒரு நீர்நிலைகள்லேருந்து தண்ணியை தன்னோட அழகு முழுக்க எடுத்தது. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அழகுலேருந்து தண்ணியை எடுத்து அந்த தீயில போய் போய் கொட்டிட்டு வந்தது. ஒவ்வொரு முறையும் தன்னோட அழகில் எவ்வளவு தண்ணி எடுக்க முடியுமோ எடுத்தது அந்த நெருப்பில் போய் கொட்டித்து. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னாலும் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தது. இதை ஊர் மக்கள் பார்த்தாங்க. ஒரு குருவியால் இதை செய்ய முடியும்னா ஏன் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. தண்ணியை எடுத்து தீயை அணைக்க முயற்சி பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்ச முயற்சிக்கு பலனும் கிடைச்சது. தீயும் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சுது. மக்கள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. இது எல்லாத்தையும் மரத்தில் இருந்த ஒரு காகம் பார்த்துக்கிட்டே இருந்தது. அது அந்த குருவிக்கிட்ட கேட்டுச்சு, உன்னால் என்னமோ அந்த தீயை அணைக்க முடியாது, இருந்தாலும் அந்த வேலையை நீ ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குருவி சொல்லுச்சு, தீ இப்போ அணைஞ்சு போச்சு. ஆனால் இந்த தீயை பற்றிய விவாதம் பின்னாடி வரும்போது அந்த தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணல ஒருத்தனாதான் நான் இருப்பேன். உன்னை மாதிரி வேடிக்கை பார்த்தவன்ல ஒருத்தனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குருவி கொண்டு போன தண்ணியினால தீ அணையாதான், இருந்தாலும் மக்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கும் அதுக்கான முயற்சி அவங்க செய்யறதுக்கும் அதுதான் காரணமாக இருந்தது.